Hello guys, welcome back our channel Rider Machine. அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் guys. இன்றைக்கி நம்ம முன்னாடி என்ன வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா டிவிஎஸோட எக்ஸல் ஹெவி டியூட்டி அலாய் வீல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேட்டஸ்ட் மாடலுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2026ஓட லேட்டஸ்ட் பைக் தான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த எக்ஸல் ஹெவி டியூட்டியில் என்னென்ன லேட்டஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வெஹிக்கிள் எதுக்கோசம் வாங்கணும், இதில் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த எக்ஸல் பைக் வாங்குற மாதிரி இருக்கீங்கன்னா டீட்டெயிலான ரிவ்யூ இந்த பைக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி சரிங்களா. ஸோ இந்த இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சிசி அப்படின்னு பொறுத்தவரை 99.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பொறுத்தவரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் கூல் தாங்க. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் டிரைவ் பண்ண சொல்ல அந்த ஏர் வந்து ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து இன்ஜின் மேலே பட்டு கூல் ஆகும். ஸோ அது மூலிமா இதோட கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அப்படின்னு பொறுத்தவரை அரௌண்ட் 4.35 HP வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் டெலிவரி வந்து இந்த இன்ஜின் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். 0.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இந்த இன்ஜின் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 100 சிசி இருந்தாலுமே இதோட டார்க் வந்து பொறுத்தவரை நல்ல டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்பீடுமே வந்து அரௌண்ட் ஒரு 58 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடுன்றது லோடு பர்பஸ்க்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்க சொல்ல இந்த வெஹிக்கிளில் எவ்வளோ லோடு வச்சாலுமே நல்லா வந்து ஒரு பவருக்கு அதை இழுத்துட்டு போகிற சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் எக்ஸல் 100க்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து டிரைவிங் சிஸ்டம் அப்படின்னு பொறுத்தவரை இது வந்து நம்மளுக்கு செயின் டிரைவ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்மளுக்கு கியர் அந்த மாதிரி கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கியர் சரிங்களா. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆக்சிலேட்டர் பண்ணீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு கியர் நியூட்ரல் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஸ்கூட்டரில் எப்படி டிரைவ் பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க இந்த வெஹிக்கிளும் இந்த பைக்கை நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த செயின் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செயின் டிரைவ் வந்து இங்கே இருக்குது, நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இந்த செயினை வந்து நல்லா கவர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பிளாஸ்டிக்கில் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பொறுத்தவரை அரௌண்ட் 4 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேங்க் பொறுத்தவரை E20 ஃபியூல் வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் சிஸ்டம் அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் எவ்வளோ பிரதர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்டு கம்பெனியோட கிளைம் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து கிளைம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு ரியல் டைம் ரேஞ்சு அப்படின்னு பொறுத்தவரை அரௌண்டு 50 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் மைலேஜ்ன்றது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மைலேஜ் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃபியூல் போடுறீங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர்ஸ் சிங்கிள் டைம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாரி முன்னாடி இந்த எக்ஸல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணி போடுவோம், ஏன்னா இது 2 ஸ்ட்ரோக்காக இருந்தது. இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து 4 ஸ்ட்ரோக்கு அப்படின்றதுனால நீங்கள் ஆயில் எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, டைரெக்டாக ஃபியூல் மட்டுமே ஃபில் பண்ணி யூஸ் பண்ணனா போதும். ஃபியூல் ஆனு ஆஃப் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கிடையாது, ஏன்னா இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன்றதுனால நீங்கள் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினுக்கு ஃபியூல் வந்து சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு ஃபியூல் கம்மியாகிடுச்சு அப்படின்னா மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ அதை பற்றிலாம் நம்ம 1 by 1 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேடு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இந்த வீல் பற்றி தாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீல் பொறுத்தவரை யாரும் நம்மளுக்கு 16 இன்ச்சஸ் வந்து அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான அப்கிரேட்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து மோஸ்ட் வெயிட்டடாக எதிர்பார்த்த ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த எக்ஸல் 100ல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ முன்னாடி இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போக்ஸ் வீலாக இருந்தது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டியூப் போட்டு டியூப் டயராக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அடிக்கடிக்கு பஞ்சர் ஆகும், டயரை கைட்டி உள்ள டியூப் வந்து நம்ம பஞ்சர் போட்டுட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்னொரு மைனஸ் என்னென்னா அந்த வீலில் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு வரும் சரிங்களா, ரஸ்ட்டு வரும். அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜாக முன்னாடி இருந்த வீலில் இருந்தது. கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி அலாய் வீல் ரஸ்ட்டே பிடிக்காதுங்க. ஸோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் பஞ்சரே ஆகாது. சப்போஸ் பஞ்சர் ஆச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம நியர்பை பஞ்சர் ஷாப்பில் போய் பஞ்சர் போட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேட் வந்து இந்த டிவிஎஸ் எக்ஸலில் வந்து கொடுத்துருக்காங்க. 16 இன்ச்சஸ் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். இது லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ப்ளஸ் இந்த வெஹிக்கிளோட மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாயில் இந்த ரெட் கலரில் ஸ்டிக்கர்
வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெஹிக்கிள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வந்து இருக்குன்னே சொல்லலாம், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னே சொல்லலாங்க. ரியருமே அதே சேம் 16 inches வந்து அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பொறுத்தவரைய இந்த வெஹிக்கிளோட பவர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டாப்பிங் பவரும் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த வெஹிக்கிளில் என்ன பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் இப்போ பார்க்குறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தாங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லையுமே நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளில் ட்ரம் பிரேக் ஆப்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த ட்ரம் பிரேக்கில் என்ன இவங்க ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பொறுத்தவரைய நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ காம்பி பிரேக்கிங்னா என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி அந்த ரேஷியோவில் அப்ளை ஆகும். ஸோ அப்படி இருக்கிற சொல்ல என்னென்னா இந்த வெஹிக்கிளோட ஸ்டாப்பிங் பவர் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கிட்டாக வருது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரியரில் பாதி ப்ரெஷரும் ஃப்ரண்ட்டில் பாதி ப்ரெஷரும் வந்து பிரேக் அப்ளை ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு பிரேக்கிங் வந்து பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த 100cc பிரேக்கிங் சிஸ்டம்ன்றது இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க பிரேக்கிங். ஸோ இந்த 100cc இந்த பிரேக்கிங்ன்றது ஒரு நல்ல ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாங்க. சஸ்பென்ஷன் பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேடு பள்ளத்தில் இந்த வெஹிக்கிள் வந்து ஏறி இறங்க சொல்ல ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஷன் ஃபீல் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ப்ளஸ் நீங்கள் இந்த வெஹிக்கிளை வந்து லோடு வச்சு நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பள்ளத்தில் ஏற்றி இறக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து நல்ல ஒரு திக்கரான சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் லோடு வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ரைடராக போனீங்க சொன்னாலும் சரி, இல்லை ரைடர் வித் பில்லியன் போனாலும் சரி, இந்த சஸ்பென்ஷன்றது நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்தியன் ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன்றது சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரியர் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து டியூல் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷாக் அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைட்லேயும் ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி வராது. நீங்கள் நிறைய ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட சிங்கிள் ஷாக் அப்சர்வர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை நம்மளுக்கு டியூவல் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரைட் சைடு ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லோடு வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிளை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வெஹிக்கிளும் லோடுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்படின்னு சொல்ல அதோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா டியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரியல் டைம் ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஆள் உட்காந்து போடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுதுன்னே சொல்லலாங்க. மேடு பள்ளத்தில் ஏற்றி இறக்க சொல்லக்கூட இந்த வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளாக ஒரு சஸ்பென்ஷன் அழகாக அமைங்கி திருப்பி வந்து ரீகம்போஸ் ஆகுது அப்படின்னு நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம சொல்லலாம். சரிங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து என்னதான் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன வெஹிக்கிளாக இருந்தாலுமே இதோட மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்து எந்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீட்டுக்கு தாங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சீட்டுங்க. ஸோ வெஹிக்கிளே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். பட் ஆனால் இதோட சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சீட்டாக இருக்கும். ஸோ இந்த சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பொறுத்தவரை நல்ல ஒரு சூப்பரான கம்ஃபர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி இதோட ஃபோம் டென்சிட்டி அதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கரான இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து இன்றைக்கி வர பைக்ஸில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் பைக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா கூட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக தாங்க இருக்கும். அதில் இருக்க ஃபோமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எட்ரி லெவலில் ஒரு பைக்கு. சரிங்களா? ஸோ அப்படின்னு சொல்ல இதோட கம்ஃபர்ட் வந்து பொறுத்தவரை சீட்டில் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ திக்கராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ஸோ இந்த ரைடரோட சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கரான சீட்டு, நல்ல ஒரு வைடரான சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காந்து இந்த வெஹிக்கிளை ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னே சொல்லலாங்க. இந்த பில்லியன் சீட்டு இவ்வளோ பெரிய சீட்டு எந்த வெஹிக்கிலையுமே கொடுக்கலங்க. அவ்வளோ பெரிய சீட்டு வந்து இந்த வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லியன் சீட்டு வந்து டிட்டாச்சபிள் பண்ணிக்கலாம். டிட்டாச்சபிள்னால் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட சின்ன சின்ன திங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, கேரி பண்ணுறீங்க, அந்த மாதிரி வந்து கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த வெஹிக்கிள் வந்து அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். போட்டுட்டு நீங்கள் இந்த சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பில்லியன் சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஸ்டீல் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் நல்ல வைடரான ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் நீங்கள் அந்த சின்ன சின்ன திங்ஸு அதெல்லாம் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பீப்புள் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் கொண்டு வரத்துக்கு, பால் கொண்டு போகிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னா கட்டுறதுக்கு அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஊக்ஸ் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொருள் வச்சு நீங்கள் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து இந்த சைடு ஊக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை நான் வந்து லோடுக்கு யூஸ் பண்ண போல என்னோடய ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே இந்த சீட்டை நீங்கள் பின்னாடி வந்து ஆட் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலியோட அவ்வளோதாங்க
ஜஸ்ட்டு இப்படி ப்ளக் இன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட வியாபாரத்துக்கும் இந்த வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2-in-1 ஒரு பைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு வைடரான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி உங்களோட திங்ஸ்லாம் நீங்கள் கேரி பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கேரி பண்ண முடியுங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெஹிக்கிளில் வந்து என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வெஹிக்கிளில் இந்த மாதிரி ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களோட லக்கேஜ் வச்சிங்க அப்படின்னா கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். சரிங்களா, நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸல் வந்து சூப்பராக இன்றைக்கும் வந்து மார்க்கெட்டில் சக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ரீசன் சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக திங்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபுட் பேக்கு உங்களோட காலை வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன தான் இந்த ஃப்ரண்ட் ஸ்பேஸில் நீங்கள் உங்களோட குட்ஸை கேரி பண்ணாலும் சரி, பேக் ஸ்பேஸில் நீங்கள் கேரி பண்ணாலும் சரி, உங்களோட வெஹிக்கிளை சேஃப்டியாக நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு, நீங்கள் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் பேக் வந்து தனியாக வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களோட ஃபுட்டை கம்ஃபர்டபுளாக வச்சு ரைட் பண்ண முடியும். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் இந்த வெஹிக்கிளை நம்ம சொல்லலாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கீ போட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. இதில் நீங்கள் பெருசாக எதுவும் வைக்க முடியாதுங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களோட வெஹிக்கிளோட டாக்குமெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் நீங்கள் கேரி பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னே சொல்லலாம். ஸோ ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் தாங்க. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் வந்து ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட் நீங்கள் ஓட்டுறீங்கன்றது உங்களுக்கு ரியல் டைமாக இதில் வந்து காட்டும். ப்ளஸ் வந்து எவ்வளோ இதுவரை கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்கன்றது ஓடோமீட்டர் காட்டும். இது ரெண்டே ஃபீச்சர் தாங்க இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் எவ்வளோ இருக்குது, ஃபியூல் கேஜ் இருக்கான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஸோ அது வந்து எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபியூல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்டு உங்களோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 4 லிட்டர்ஸ் இருக்கனால நீங்கள் ஒரு 1 லிட்டர்ஸ் கீழே போகுது அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இந்த லைட் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிட்டே இருக்குங்க 1 லிட்டர் இருக்குது அப்படின்னா. ஸோ அரௌண்டு நம்மளுக்கு ஒரு 1/2 லிட்டர் தான் டேங்க்கில் இருக்குது அப்படின்னா இந்த லைட்ஸ் இங்கே வர லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு லோ ஃபியூல் இண்டிகேட்டர்னே சொல்லலாம். டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ் அது போட்டால் நம்மளுக்கு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஐபீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மால் ஃபங்க்ஷனுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ண சொல்ல இங்கே ஒரு லைட் எரியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரையும் ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஐபீம் லோ பீமுக்கான சுவிச்சஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதேமாதிரி நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது கீழே ஆரன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆரன் சுவிட்ச்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஆரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிஎஸ் 50 இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்டார்டிங் வந்த மாடல். ஸோ அதுலேருந்து இன்றைக்கி வரையும் அந்த சுவிச்சஸ் வந்து அப்படியே நம்மளுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப வந்து பாரம்பரியமாக டிவிஎஸ்லேருந்து அந்த சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாங்க. கிரேட்டரான சுவிச்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த சுவிட்சை நம்ம சொல்லலாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-in-1 சுவிட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன இது 3-in-1 அப்படின்னா ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு கில் சுவிட்சாகவும் இது ஒர்க் ஆகும், ப்ளஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாங்க. ஸோ அதனால தான் இது வந்து நம்மளுக்கு 3-in-1 சுவிட்ச் சொன்னேன். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து இது ஆப்ஷன் கொடுத்துறதுன்றது ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக கில் சுவிட்சு ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனு வெஹிக்கிள் ஆனு, அதுக்கப்புறம் கீழே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் காட்டுறேன் உங்களுக்கு. பட் ஆனால் முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வெஹிக்கிளில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வெஹிக்கிளை வந்து ஆன் பண்ணாலும் இந்த கீ ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணாலும் இதில் ஆஃப் பண்ணணும், ஒரு டைம் நீங்கள் ஆஃப் பண்ணணும். பட் ஆனால் இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன அப்படின்னா நீங்கள் வெஹிக்கிள் ஆஃப் பண்ணோன்னா இந்த கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணாவே போதும். ஸோ நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்லலாம் இன்றைக்கி வர மாடர்ன் பைக்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் தான் இருக்கும். ஸோ ராயல் என்ஃபீல்டுக்கு கூட இந்த சுவிட்ச் தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆன் ஆஃப் கில் சுவிட்ச் இந்த ஃபீச்சர்ன்றது இப்போ வர இந்த டிவிஎஸ் எக்ஸல்லே வந்து இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்ததுன்றது ஸோ ரைடருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஒரு டைம் நம்ம வந்து கீ ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணுன்றதை மேண்டிட்ரியாக இருக்காதுங்க. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு வந்து கிராஸ் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஸ் பார் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வைப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் இந்த கிராஸ் பார்னால் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குங்க. என்னது அப்படின்னா ஸோ நம்மளோட திங்ஸ் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெய்லி வந்து கடைக்கு போவோம், அங்கே இருக்க அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோசரிஸ் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு எங்கே வச்சுட்டு ரைட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஊக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் க்ளோசரி எல்லாம் இங்கே மாட்டிங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்கும். ரொம்ப பேர் வந்து எக்ஸலோட அந்த ஃபேன்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து
எதிர்பார்த்த ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வர பைக்ஸில் எல்லாமே எல்இடி கொடுத்துட்றாங்க, என்னோடய பைக்கிலே எல்இடி ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு எக்ஸலோட ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் எல்இடி அப்படின்னு நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வெஹிக்கிள் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும், லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து எல்இடியில் ஹெட்லைட்டு, நல்ல ஒரு பவர்ஃபுல் லைட்ஸாகவே இந்த வெஹிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டில் எந்த வித காம்ப்ரமைஸுமே பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லைட்டை பொறுத்தவரை 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்க்குறது வந்து லோ பீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பீம். ஸோ ஐபீமுமே பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ நம்ம மார்னிங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ, எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்ல ஒரு பவர்ஃபுல் லைட்ஸ் வந்து இந்த வெஹிக்கில் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பட் இது வந்து லோ பீம் ஐ பீம் அந்த 2 ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த பாசிங் ஒரு இது இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து இந்த வெஹிக்கில் வந்து கொடுக்கல. சரிங்களா, ஒன்று வேணும்னா லோ பீம் பண்ணிக்கலாம், இல்லை ஐ பீம் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் தான் வந்து இந்த வெஹிக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பாசிங் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த வெஹிக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணலை. இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி இந்த வெஹிக்கில் ப்ரீவியஸ் வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கில் வந்து நீங்கள் ரைட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரே பவர் டெலிவரி பண்ணாது. ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குற அந்த ரேஞ்சை பொறுத்து பவர் வந்து இருக்கும். நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதிகமாக ஆக்சிலேட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டோட பிரைட்னஸ் வந்து ஹைலோஜன் தான் இருக்கும், அது கொஞ்சம் பிரைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்டிங்கன்னா அதோட பவர் லைட்டாக கம்மியாகும், ஆக்சிலேட்டர் அதிகமாக பண்ணிங்கன்னா அதிகமாக பிரைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன்லலாம் இருந்தது, நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாம் சால்வ் பண்ணி இந்த வெஹிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்இடி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் லோவில் ஓட்டினாலும் சரி, நீங்கள் ஹை ஸ்பீடில் ஓட்டினாலும் சரி, இந்த லைட்டோட விசிபிலிட்டி, இதோட பவர் அவுட்புட்ன்றது கான்ஸ்டண்ட்டாக ஒரே பவர் வந்து இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பொறுத்தவரையும் இந்த வெஹிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலோஜன் பல்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இண்டிகேட்டரோட சைஸ் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டோட விசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்னிங்கே எந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளியரான விசிபிலிட்டிஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து இண்டிகேட்டர்ஸ், ஸோ ரைட் இண்டிகேட்டர்ஸ், லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் போட சொல்ல வந்து நம்மளுக்கு பஸர் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்கனால ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம், சேஃப்டி ஃபீச்சராக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பஸர் நோட்டிஃபிகேஷன்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னே சொல்லலாங்க. ரியர் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு பெருசாக கொடுத்துருக்காங்க, நல்லா பவர்ஃபுல்லாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டே டைமும் சரி நைட் டைமும் சரி அந்த லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பிரேக் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ரியர் லைட்டு பொறுத்தவரை நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக வந்து இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஸ்பெஷல் அப்படின்னாவே இந்த கிளிக்கர் ஆப்ஷன் தான் சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து நம்மளுக்கு என்னதான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டு இருந்தாலுமே இந்த கிளிக்கர் ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இது ஒரு சூப்பரான அட்வான்டேஜ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிளிக்கரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா திங்ஸ் வச்சுருப்பாங்க, நிறையா திங்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் லோட் பண்ணிவிட்டு இந்த கிளிக்கர் அடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா ரைட் பண்ண சொல்ல. ஸோ அதனால தான் இந்த வெஹிக்கிளை வந்து நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த கிளிக்கர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து 2 ஃபீச்சருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஏன் இந்த ஃபீச்சர் நான் கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ என்ன தான் வந்து இன்றைக்கி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீச்சர் ஆட் ஆன் பண்ணாலுமே இந்த கிளிக்கர் ஆப்ஷன்லாம் இன்றைக்கி வர நிறைய பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸில் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த பைக்கில் இந்த கிளிக்கர் ஆப்ஷன் அதை அப்படியே கண்டினியூவாக கொடுக்கறதுன்றது ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாங்க. இப்போ கிலோட கிராப் வெயிட் அப்படின்னு பொறுத்தவரை அரௌண்ட் நம்மளுக்கு 89 kgs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஒரு பைக்குன்னே சொல்லலாங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்தவரையா ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரக்கடாக இருந்தாலுமே இதோட லைட் வெயிட்ன்றதுனால ஸோ ஈஸியாக யார் வேணாலுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ போத் நம்ம வந்து மென்ஸாக இருந்தாலும் சரி உமன்ஸாக இருந்தாலும் சரி இந்த வெஹிக்கிளில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரைடும் பண்ண முடியும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பொறுத்தவரை அரௌண்ட் உங்களுக்கு 150 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இந்தியன் ரோடுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்க சொல்லலாம் வந்து கீழே வந்து இடிப்படலை, அடியில் எதுவுமே வந்து இடிக்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாரி இந்த வெஹிக்கிளை வந்து சேஃப்டி ஃபீச்சர்னு பொறுத்தவரை நிறைய சேஃப்டி ஃபீச்சர் வந்து ஆட் ஆன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை வந்து நம்மளுக்கு சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டிங்க அப்படின்னா இன்ஜின் வந்து உடனே வந்து கட் ஆஃப் ஆகும்.
அந்த மாதிரி ஃபீச்சர் வந்து சேஃப்டி ஃபீச்சர் வந்து ஆட் ஆன் வந்து பண்ணியிருக்காங்க. சைட் ஸ்டாண்டும் இருக்குது, சென்டர் ஸ்டாண்டும் இருக்குது அப்படின்றதுனால ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேபிளான வெஹிக்கில் வந்து பார்க்கிங் பண்ணணும், இல்லை லோட் பண்ணணும், அன்லோட் பண்ணணும், இந்த வெஹிக்கிளுக்கு வந்து செயின் க்ளீன் பண்ணணும், செயின் லூப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் இருந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வெஹிக்கில் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் கிராஷ் கார்டு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை ப்ரொடெக்ட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஃபீச்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இன்றைக்கி வர கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சைட் லாக்கும் பண்ணிக்கலாம். பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஹிக்கிளை வந்து சைட் லாக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடில் தாங்க உங்களுக்கு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கீஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கீஸ் பொறுத்தவரை எந்த டெக் ஃபீச்சரும் இல்லைங்க, நார்மல் கீங்க. ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு, நார்மல் கீ தான் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கீ மூலிமா நீங்கள் இந்த லாக் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு, சைட் லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி இந்த வெஹிக்கிள் ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்குன்றது நம்மளுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ட்ரெடிஷ்னலாகவே வந்து அந்த சிஸ்டம் வந்து இந்த வெஹிக்கிள் இருக்கனால ஸோ அதை எந்த வித சேஞ்சஸ் பண்ணாமல் அதை அப்படியே கொண்டு வராங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபால் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்ன ஃபால் சென்சார் அப்படின்னா, ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் ரைட் பண்ணிட்டு போகிறீங்க, கீழே விழுந்துடுச்சு, ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா, இல்லை நீங்களே வெஹிக்கிள் வந்து ஆன்ல சொல்ல கீழே போட்டுட்டிங்கன்னா ஒரு 3 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கான சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த சென்சார் அப்படின்னு பொறுத்தவரையும், இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கியர் கிடையாது இல்லையா, ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆக்சிலேட்டர்ன்றதுனால சப்போஸ் வந்து கீழே விழு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒன்றே கட் ஆகுது அப்படின்னா நிறைய ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் நீங்கள் வந்து ஆன்ல இருக்க சொல்ல கீழே போட்டுட்டீங்க, ரைட் பண்ண சொல்ல கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா 3 செகண்டில் இன்ஜின் வந்து உடனே கட் ஆஃப் ஆகிடும். இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து இந்த எக்ஸலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாங்க. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ என்னென்ன வேரியண்ட் அப்படின்னு பொறுத்தவரை, ஃபஸ்ட்டு வந்து டிவிஎஸ் எக்ஸல் ஹெவி டியூட்டின்னு சொல்ல உங்களுக்கு வந்து நம்மளுக்கு அலாய் வீல் வராது, நார்மல் ஸ்போக்ஸ் வீலில் வந்து ஒரு மாடல் வந்து வருதுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஐ டச் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஐ டச் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்ல என்னென்னா, இந்த சீட்டெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து பேக் ரெஸ்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் வந்து இந்த வெஹிக்கிளே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வின் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக இந்த எக்ஸலில் வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் ஸ்பெஷல் எடிஷன் வேணுனாலுமே நீங்கள் வாங்கிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து என்ன மாடல் அப்படின்னு பொறுத்தவரைய எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி அலாய் வீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்மகிட்ட இருக்க டாப் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வச்சு வரும். ஸோ இந்த அலாய் வீல் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கிளிக்கர், இது எல்லாமே சேர்த்து இது ஒரு வெஹிக்கிளாக வருது. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பொறுத்தவரைய நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ், நான் சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்கிறேன், அரௌண்ட் 61,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அரௌண்ட் நம்மளுக்கு 79,000 ரூபாய் வரையும் அவைலபிளாக இருக்குங்க. திருப்பி சொல்கிறேன், இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க அலாய் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 78,658 ரூபாய். நம்ம வீடியோ ஷூட் பண்ண சொல்ல சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த வெஹிக்கிளோட மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சரும் வந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இன்றைக்கும் டிவிஎஸ் எக்ஸல் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ரோட்டில் பார்த்தோன்னா அவ்வளோ பேர் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அதோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்ஸாக, நான் வந்து சின்ன வயசுலலாம் வெஹிக்கிளில் நான் ஒரு ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் நான் ரைட் பண்ணது ஓட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் 100 அப்படின்னு நம்ம சொல்லலாம் ப்ரௌடாக. ஏன்னா இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கிங்கில் வந்து பொறுத்தவரைய என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு வெஹிக்கிள் நான் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா அது இந்த வெஹிக்கிளாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கும் நம்மளோட பேரண்ட்ஸு, நம்மளோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஊர்லலாம் போக சொல்ல வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நான் ஊர் சைடில் போகிறேன் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்குலாம் நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் போய் ட்ராவல் பண்ணால் இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பைக் தான் நம்ம சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ரிவ்யூ, டீட்டெயிலான தமிழ் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலான தமிழ் ரிவ்யூ போட்டுருந்தேன். இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ லுக்கு பொறுத்தவரை சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி லேட்டஸ்ட்டான
ஃபீச்சர் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கலர்ஸு, இதில் யூஸ் பண்ண இந்த ஸ்டிக்கர்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் இந்த எக்ஸல் 100 அது 50 அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த க்ரீன் கலரில் தான் இருக்கும். பட் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இன்றைக்கி வர இந்த ஸ்போர்ட்ஸ் கலர் ரெட் கலர் வித் பிளாக் இந்த காம்பினேஷன், இந்த ஸ்டிக்கரு, அதேமாரி இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வருக்கும் அந்த ரெட் கலர் கொடுத்து இந்த கலர் காம்பினேஷன்றது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பைக்கிலோட டீட்டெயிலான ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பைக்கில் ரியல் டைமாக ரோட்டில் ஒட்டி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அதோட டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதேமாரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ சிட்டிக்குள்ளேயே நான் ஓட்டி காட்டுறேங்க, அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதான் காய்ச்சி இன்றைக்கான வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிவிஎஸ் எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி அலாய் வீல் இந்த வெர்ஷனோட டீட்டெயிலான தமிழ் ரிவ்யூ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பைக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.